السلام عليكم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ஹதீஸ் விளக்க உரை வகுப்பிலே சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கும் நபிமொழிகளின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே கிதாபுல் இல்ம், கல்வி என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் 40வது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய 40வது தலைப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். 40வது பாடம் என்னவென்று சொன்னால், பாபு இல்மி வல் இலத்தி பில் லைல், இரவில் கல்வியை கற்பிப்பதும் போதிப்பதும் அப்படிங்கிற தலைப்பில் இமாம் புகாரி அவர்கள் தலைப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். கல்வியை நாம் பகலில் போதிக்கிறோம் என்பது நாம் தெரிந்த ஒன்றுதான். அதுபோன்று கல்வியை இரவு நேரத்திலும் என்ன செய்யலாம், போதிக்கலாம், உபதேசம் செய்யலாம் என்கின்ற தலைப்பின் கீழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களிலிருந்து அவர்கள் ஆதாரம் எடுத்திருக்கின்றார்கள். 115வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன் உம்மி சலமத காலத், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஸ்தைகதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த லைலத்தில், ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று இரவு நேரத்தில் கண் விழிக்கிறார்கள். கண் விழித்தவுடன் ஃபகால், அவர்கள் சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன், மாதா உன்சிலல் லைலத மினல் ஃபித்தன், இந்த இரவில்தான் எவ்வளவு சோதனைகள் இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. வ மாதா ஃபுதிஹ மினல் ஹஸாயின், இந்த இரவில்தான் எவ்வளவு பொக்கிஷங்கள் வெற்றி கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஐகிலு சவாஹிபாத்தில் ஹுஜர், இந்த வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் விழிக்க செய்யுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வீடுகள், மனைவிமார்களுடைய வீடுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளிவாசலை சுற்றி தான் நம்முடைய மனைவிமார்களுடைய வீடுகள் இருந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறைகளில், இந்த வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் விழிக்க செய்யுங்கள் என்று தன்னுடைய மனைவிமார்களை அவர்கள் கண் விழிக்க செய்கிறார்கள். ஃபருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா ஆதியத்தின் ஃபில் ஆஹிரா, இவ்வுலகில் ஆடை அணிந்திருக்கும் எத்தனையோ பெண்கள் மறுமை நாளில் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த நபி மொழியில் நமக்கு பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. முதலாவது சட்டம் என்னவென்று சொன்னால், தலைப்பு இரவில் கல்வியை போதிப்பது, இரவில் கல்வியை கற்றுக் கொடுப்பது என்ற அந்த தலைப்பு. இந்த ஹதீஸிலிருந்து இந்த சட்டத்தை இமாம் புகாரி அவர்கள் எடுக்கிறார்கள். இந்த ஹதீஸில் அதற்கான சட்டம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென இரவு நேரத்தில் கண் விழித்து வீடுகளில் உள்ள அந்த தன்னுடைய மனைவிமார்களை எல்லாம் எழுப்ப செய்து அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த இரவுல ஏராளமான ஃபித்னாக்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமான பொக்கிஷங்கள் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரவு நேரத்தில் இந்த உலகத்தில் ஆடை அணிந்திருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் மறுமை நாளில் நிர்வாணிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த போதனையும் சொல்றாங்க.
அப்ப இந்த போதனைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொன்ன காரணத்தினால் இரவு நேரத்தில் என்ன செய்யலாம், கல்வியை கற்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த சட்டத்தை இமாம் புகாரி அவர்கள் இந்த நபி மொழியிலிருந்து கொண்டு வருகிறார்கள். அதை தவிர்த்து இந்த நபி மொழியில் பல்வேறு சட்டங்கள் இருக்குது. முதலாவது சட்டம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் கண் விழித்தவுடன் அவங்களுக்கு கனவுல பல்வேறு விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி. நபிகள் நாயகம் நபிமார்கள் கனவு கண்டாங்கன்னு சொன்னோம்னா அது அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு வஹியாக இறை செய்தியாக செய்யப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, காட்டப்படுகிறது. ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் காட்டப்பட்ட உடனே அவர்கள் கண் விழித்தவுடன் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இந்த நபி மொழியிலிருந்து கிடைக்கக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால், நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துவிடும், அது நம்ம கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யலாம், நாம சொல்லலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கனவுல பல பயங்கரமான ஆச்சரியமான விஷயங்கள் இறைவன் புறத்திலிருந்து அவங்க கனவுல காட்டப்படுது. அப்ப காட்டப்பட்டவுடன் அல்லது அவர்களுக்கு இரவு நேரத்தில் மலக்குமார்கள் மூலமாக அறிவிக்கப்படுது அப்படி வைத்துக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கொண்டு நபிகள் நாயகம் கண் விழித்து சொல்றாங்க, கனவுலே காட்டப்பட்டிருக்கலாம் அல்லது மலக்குமார்கள் அறிவித்திருக்கலாம். எப்படி வைத்துக் கொண்டிருந்தாலும் அறிவிக்கப்பட்ட செய்தி ரொம்ப பயங்கரமான ஒரு செய்தியாக ஆச்சரியமான செய்தியாக இருந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி என்ன செய்றாங்க, அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம ஆச்சரியமான ஒரு விஷயத்தை, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை நாம் கேள்விப்படும் பொழுது சுப்ஹானல்லாஹ் என்று நாம் சொல்வது நபிகள் நாயகம் இந்த நபி மொழியிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சட்டம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாதா உன்சில லைலத்த மினல் ஃபித்ன், இந்த இரவில் தான் எவ்வளவு குழப்பங்கள் இறக்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இறக்கி வைக்கப்பட்டுள்ளது சொன்னோம்னா அந்த இரவில் தான் இந்த உலகத்தில் பின்னாடி என்னென்ன குழப்பங்கள் எல்லாம் நடக்க போகிறது என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர்கள் மூலமாக அது அவங்களுக்கு இறக்கி வைக்கப்படுகிறது, அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஏன்னா அந்த இரவுல எந்த குழப்பமும் நடக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இரவுல தூங்கி கொண்டிருந்து கண் விழித்தார்களோ அந்த இரவில் எந்த குழப்பமும் நடக்கவில்லை. இந்த உலகத்தில் என்னென்ன குழப்பங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு என்னென்ன குழப்பங்கள் நடக்க போகிறது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுதனை செய்யப்பட்டு காட்டப்பட்டது. அப்ப அந்த குழப்பங்கள் மலக்குமார்கள் மூலமாக நபிகள் நாயகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்க சொல்றாங்க, மாதா உன்சில லைலத்த மினல் ஃபித்ன், இந்த இரவில் தான் எவ்வளவு குழப்பங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. மாதா ஃபுத்திய மினல் ஹஸாயின், எத்தனை கருவூலங்கள் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படி என்றால் ஏராளமான தேசங்கள் என்ன செய்யப்படும், வெற்றி கொள்ளப்படும் என்பதும் அந்த இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார்கள் மூலமாக முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஏராளமான தேசங்கள் முன் வெற்றி கொள்ளப்படும் பொழுது முஸ்லிம்களுடைய செல்வ செழிப்பு செய்ய பெருகும். செல்வ செழிப்பு பெருகும் பொழுது பொதுவாக செல்வங்கள் அதிகரிக்கும் பொழுது சரியாக வாழ்ந்த நபிமார்களும் இருக்கிறாங்க, சரியாக வாழ்ந்த நல்லடியார்களும் இருக்கிறாங்க. செல்வங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த செல்வத்தினாலேயே பல்வேறு பாவமான காரியங்களில் ஈடுபட்டு வழிகேட்டில் போன மக்களும் இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல கருவூலங்கள் வெற்றி கொள்ளப்படும் என்பதும் காட்டப்படுகிறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு சொல்றாங்க. பல்வேறு குழப்பங்கள் என்று சொன்னால் பல்வேறு வேதனை சோதனைகளுக்கான காரணம் குழப்பம்தான். குழப்பத்தினால்தான் அல்லாஹ்வுடைய சோதனை ஏற்படுகிறது. இணை வைப்பு கூட குர்ஆன் சொல்கிறது. அதாவது இணை வைப்பு, அல்லாஹ்க்கு இணை வைப்பது ஃபித்னா என்ற வார்த்தையை பயன்படுத்தி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்ப இறைவனுக்கு மாறு செய்வதனால தான் மனித குலத்துக்கு அல்லாஹ்விடமிருந்து அறிவு ஏற்படுகிறது, தண்டனைகள் இறங்குகிறது.
அப்ப இந்த இடத்துல ஃபித்னா என்று சொல்வது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய அழிவுகள். ஹஸாயின் பல கருவூலங்கள் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்வது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள். அப்ப இந்த இரண்டையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இரவுல பல விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு அவங்க உத்தரவிடுறாங்க, ஐகிலு சவாஹிபாத்தில் ஃபுஜர், இந்த வீடுகளில் தங்கி இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் விழிக்க செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்து விட்டால், திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் இரவு நேரங்களில் நடந்து விட்டால் தொழுகையை நோக்கி விரைவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்பதை இந்த ஹதீஸால் விளக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை எல்லாம் எதுக்கு எழுப்பி விட சொல்றாங்கன்னா, அந்த இரவுல பல்வேறு விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது அறிவிப்பு செய்யப்படுகிறது. அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான விஷயங்களாக இருக்கிறது. ஒரு திடுக்கத்திற்குரிய சம்பவங்கள் நபிகள் நாயகம் சொல்லப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இரவு நேரமாக இருந்தாலும் உடனே என்ன செய்றாங்க, தொழுகையில மனைவிமார்களை எல்லாம் எழுப்பிவிட்டு அவங்க தொழுகையில என்ன செய்றாங்க, ஈடுபட சொல்கிறார்கள். அப்போ ஏதாவது ஒரு திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள், ஒரு கெட்ட கனவு நாம கனவுல பார்த்தேன், தூங்கும் போது பார்த்துட்டோம், கெட்ட கனவு கண்டால் நம்ம என்ன செய்யணும், இடதுபுறமாக 3 தடவை நாம் உம்மிட வேண்டும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று செய்ய சொல்ல வேண்டும். பிறகு நாம் எந்த செய்தா படுத்திருந்தோமோ அது நேர எதிர்ப்புறமா மாறி படுத்தோம். அதுபோன்று நாம் ஒரு திடுக்கிடக்கூடிய கனவை கண்டுவிட்டால் எழுந்து 2 ரக்காத் தொழுவது நமக்கு என்னது, சுன்னத். அது மட்டுமல்லாம எந்த ஒரு திடுக்கமான சம்பவம் நமக்கு கேள்விப்பட்டாலும் நாம உடனே தொழுது அல்லாஹ் கிட்ட நம்ம பாதுகாப்பு தருவது சிறந்தது. இயற்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான ஒரு புயல் அடித்தாலும் சரி, கடுமையான மழை புரிந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மாற்றமான பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன செய்வாங்க, தொழுகையை நோக்கி அவர்கள் விரைவார்கள். கிரகணம் பிடித்தாலும் மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது, கிரகண தொழுகை நமக்கு வழிகாட்டி இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலையும் தன்னுடைய மனைவிமார்களை எல்லாம் அவர்கள் விழிக்க செய்து தொழுகையில் ஈடுபடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தவங்க அவங்க தான், எல்லாம் அதிகமான மக்கள் இருந்தால் எல்லாருமே எழுப்பி விட்டுருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு திடுக்கிடக்கூடிய நிகழ்வு நடந்துவிடும் என்றால் அந்த இடத்துல உள்ளவங்க என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக தொழுகையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்றாங்க, ஃபருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா ஆரியத்தின் ஃபில் ஆஹிரா, இந்த உலகத்தில் ஆடை அணிந்து இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் மறுமை நாளில் நிர்வாணிகளாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன விளக்கம்? பொதுவாகவே மனிதர்கள் 2வது சூர் ஊதப்பட்ட பிறகு செருப்பணியாதவர்களாகவும் ஆடை அணியாதவர்களாகவும் ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும் தான் செய்வாங்க. ஆண்கள் எழுப்பப்படுவார்கள், பெண்களும் நிர்வாணமாக தான் செய்யப்படுவாங்க, எழுப்பப்படுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது எல்லாருமே நிர்வாணமா எழுப்பப்பட்டோம்னா ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுமே சொல்லும் போது அங்க உள்ள ஆகிரத்தில் உள்ள நிலைமை 2வது சூர் ஊதப்பட்டு மக்கள்லாம் எழுந்து நிற்கும் பொழுது ரொம்ப படுபயங்கரமான நிலைமையா இருக்கு. அதையெல்லாம் யாரு ட்ரெஸ் போட்டிருக்கா, யாரு ஆடை அணியல என்றெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமை செய்யாது, அங்க இருக்காது, பயங்கரமான சூழலா இருக்கு. அப்ப அந்த ஆசிரத்துல முதலாக யாருக்கு ஆடை அணிவிக்கப்படும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் செய்யப்படும், ஆடை அணிவிக்கப்படும். மூமின்களுக்கெல்லாம் அல்லாஹ் செய்வான், அடுத்தடுத்து எல்லாருக்கும் ஆடைகளை அல்லாஹ் அணிவிப்பான். இப்போ இந்த நேரம் மறுமையில சிலருக்கு என்ன செய்யப்படாது, ஆடைகள் அறவே கொடுக்கப்படாது. அவங்க நிர்வாணமாகவே இருப்பாங்க. அவங்களுக்குரிய இழிவாக, அவங்களுக்குரிய தண்டனையாக என்ன செய்யப்படும் மறுமையினால அந்த உலகத்தில் அவங்க இறைவனுக்கு மாறு செஞ்சு பாவமான காரியங்கள்ல ஈடுபட்ட காரணத்தினாலோ அல்லது உலகத்துல பெண்கள் அலங்காரங்களை காட்டிக் கொண்டு திரிந்த காரணத்தினாலோ இந்த இழிவு அவங்களுக்கு என்ன செய்யுது, மறுமையில ஏற்படுது. அல்ல நாடிய ஆண்களுக்கும் என்ன செய்ய ஏற்படும். அப்ப மறுமை நாளில் மக்கள் நிர்வாணமாக எழுப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடை அணிவிக்கிறான் என்று சொன்னாலும் சிலருக்கு என்ன செய்யப்படாது, அவர்களுக்குரிய தண்டனையாக இழிவாக அவர்கள் நிர்வாணமாக மறுமையில் என்ன செய்யப்படுவார்கள், நிறுத்தப்படுவார்கள், கேவலப்படுத்தப்படுவார்கள். அப்ப ருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா ஆரியத்தின் ஃபில் ஆஹிரா. அப்ப இந்த உலகத்தில் ஆடை அணிந்திருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் மறுமை நாளில் நிர்வாணமாக இருப்பார்கள், அவர்கள் ஆடையே வழங்கப்படாது அப்படிங்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லிவிட்டு
தொழுகையில் என்ன செய்றாங்க, ஈடுபடுறாங்க. ஏன்னு சொன்னோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி யாராக எவ்வளவு பெரிய நல்லடியாருடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, அவங்க அமல் செஞ்சாதான் அவங்க என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வந்து நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நாம இருக்கிறோம், அதனாலே ரசூலுல்லாஹ் நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நாம மறுமையில சொர்க்கத்துக்கு போயிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டினா, நபிமார்களுடைய மனைவிமார்கள் சரியாக நடந்தால் அவங்களுக்கு 2 மடங்கு கூலி, அவங்க ஏதாவது மாற்றமா நடந்தா அவங்களுக்கு மறுமையில 2 மடங்கு வேதனை. நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களுக்கு வந்து பிரத்யோகமான பல சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களையும் அமல்களில் ஈடுபட சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, எந்த நல்லடியாரும் மறுமையில என்ன செஞ்சிட முடியாது, காப்பாற்றிட முடியாது. அப்ப மறுமையில இந்த மாதிரி சிலருக்கு ஆடை அணிவிக்கப்படாமல் இழிவுபடுத்தப்படுவார்கள். அது தப்பிக்கணும் என்ன செய்யணும், இறைவனை கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும், இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நாம அமல் செய்தால்தான் நம்ம தப்பிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்துடைய முதல் பிரச்சாரமே இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பில் அஷீரத்தல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்படிங்கிற இறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சவன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலை குன்றின் மீது நின்று அன்றைய கால வழக்கத்தின்படி ஏதாவது ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்துவிட்டால் மக்களுக்கு எச்சரிக்கை பண்றதுக்கு என்ன செய்வாங்க, மக்காவோட வழக்கம் என்னன்னா சஃபா மலை குன்றின் மீது ஏறி நின்று யா சபாஹா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஆபத்தான காலை நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்படி சப்தமிட்டால் என்ன செய்வாங்க, மக்கா ஃபுல்லா கேட்கும், எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு ஒன்று கூடுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய முதல், அதாவது தாவாவை வந்து மக்களுக்கு பகிரங்கமா எடுத்துரைக்க வேண்டிய முதல் கட்டளை அன்பில் அஷீரத்தல் அக்ரபீன், உங்க நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படிங்கிற அந்த வசனம் அருளப்பட்டவுடனே சபா மலையின் மீது ஏறி யா சபாகாங்கிறாங்க. எல்லாருமே அபூ ஜஹல் எல்லாருமே ஒன்று கூடியிருந்தாங்க. ஒன்று கூடனோட அபூ லஹப் அங்க என்ன செய்யறான் இருக்கின்றாங்க, எல்லா குறைஷிகள் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. அதுல அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன, யா மாஷர குறைஷிகளே இஷ்டரோ வல அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல வந்து சரியாக நடந்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நேர்வழியில் நடந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா ஊனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது. தன்னுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தந்தையுடன் பிறந்த சகோதரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்றாங்க, அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்றாங்க. எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன, உங்களை நீங்களே இந்த உலகத்துல பாதுகாத்துக்கிறங்க, நாளைக்கு நான் உங்களை செய்ய முடியாது, நான் உங்களை காப்பாற்ற முடியாது. மறுமை நாளை பத்தி அல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்லும் போது ஒரே வார்த்தை தான், யௌமலா தம்லிகு நஃப்சுன் லி நஃப்ஸின் ஷையா, அந்த நாளில் எந்த ஒரு ஆத்மாவும், மலக்குமார்களா இருக்கட்டும், ஜின்களா இருக்கட்டும், நபிமார்களாக நல்லடியார்களா இருக்கட்டும், எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவிற்கு எதையும் சொந்தமாக்கி கொள்ள முடியாத நாள், சொந்தமாக்க முடியாத நாள், காப்பாற்ற முடியாத ஒரு நாள். லா தஜிசி நஃப்சுன் அன் நஃப்ஸின் ஷையா, எந்த ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவிற்கு எதுவும் செய்ய முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் வாலிதி ஷையா, எந்த ஒரு பிள்ளையும் தகப்பனுக்கு எதுவும் செய்ய முடியாது, தகப்பனும் பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நாள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன்னுடைய அந்த நாளில் தன்னுடைய சகோதரனை விட்டும் உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபதி வ பனி, தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன்கள் எல்லோரையும் விட்டு விரண்டோடக்கூடிய நாள். லிகுல்லிம்ரியும் மின்ஹும் ஷஅனுன் யுக்னி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் பிஸியாக இருக்கக்கூடிய காரியம் தான் இருக்கு, தன்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ, தன்னுடைய நிலைமை என்ன ஆகுமோன்னு சொல்லி. அப்ப மறுமை நாள்ல வந்து எந்த நல்லடியாரும், எந்த உறவுகளும், எந்த தாயும், எந்த தகப்பனும், எந்த பிள்ளையும் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்துல நாம் எதை செய்கிறோமோ அதுதான். வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்திக் கொள்வீர்களோ அதைத்தான் அல்லாஹ்விடம் செய்வீர்கள், பெற்றுக் கொள்வீர்கள். இந்த அடிப்படையை வந்து குர்ஆன் ஏராளமான நூற்றுக்கணக்கான வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்த போது அவங்க நீங்க எஞ்சி தொழுகைதான் காப்பாற்று. ஏன்னா இந்த உலகத்துல ஆடை அணிந்திருந்த பல பெண்கள் மறுமை நாள் நிர்வாணமா ஆடை இல்லாமல் இருப்பாங்க. அதிலும் தப்பிக்க வேண்டும் என்றால்
நல்லறங்கள் செய்ய வேண்டும். நல்லறங்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும், தப்பிக்க முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த நபி மொழியிலிருந்து நாம் வழங்கி கொண்ட சட்டங்கள், இரவு நேரங்களில் என்ன செய்யலாம், மார்க்க சட்டங்களை போதிப்பதற்கு தடை இல்லை. ஏன்னா இஷா தொழுத பிறகு பேசிக் கொண்டிருப்பது நபிகள் நாயகம் வெறுத்தாங்கன்னு செய்தி இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு விரிவிலக்கு, மார்க்க விஷயங்களை போதிக்க வேண்டிய நிலைமை இல்லை. இரவு நேரங்களில் என்ன செய்து கொள்ளலாம், போதித்துக் கொள்ளலாம். அடுத்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தை, ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும்போது சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் என்ற சட்டத்தை இருந்து எடுக்கின்றோம். அதுபோன்று ஒரு திருக்கிடக்கூடிய சம்பவங்கள், பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நாம இரவுல எழுந்து, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எழுந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற சட்டத்தை எடுக்கின்றோம். அதுபோன்று மறுமை நாளில் ஆடை மூமின்கள் மக்கள் எல்லாம் உயிரோடு மீண்டும் எழுப்பப்படும், நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். அதுல முதல்ல ஆடை அணிவிக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சிலர் என்ன செய்வாங்க, சில பெண்கள் சில ஆண்கள் அவர்கள் நிர்வாணமாகவே ஆக்கப்பட்டு விடுவார்கள். அவங்களுக்கு ஆடை அணிவிக்கப்படாது. அவங்க செஞ்ச பாவத்திற்காக என்ன செய்யப்படுவாங்க, இழிவுபடுத்தப்படுவார்கள் என்ற செய்தியையும் நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இந்த மாதிரி மறுமையினுடைய இழிவுகளில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது நல்லறங்கள் தான். எந்த நல்லடியாரும் என்ன செய்ய முடியாது, நபியுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் அவங்க நல்லறங்கள் செய்தால்தான் அவங்க மறுமையில் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியுமே தவிர வேறு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது என்பது போன்ற பல விளக்கங்கள் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து 41வது செய்தி என்னவென்று சொன்னால், பாபு சமரி ஃபில் இல்ம். இரவுல நாம தூங்குறதுக்கு முன்னாடி கல்வியை குறித்து உரையாடுவது. இப்ப நம்ம இரவு இஷாக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது வெறுத்தார்கள் இருக்குது. அப்போ இப்ப நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது கூடுமான, இது கூடும். நல்ல விஷயங்களை பற்றி பேசுவது, கல்வியை மக்களுக்கு இரவு நேரங்களில் போதிப்பது கூடும் அப்படிங்கிற சட்டத்தை எடுக்கிறோம். இஷாக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸ்ல நல்ல விஷயங்களை பற்றி மார்க்கத்தை போதிப்பது, கல்வியை போதிப்பது, ஆகுமான பேச்சுக்களை பேசுவது அது என்ன கிடையாது, தடை கிடையாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லா பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா ஃபி ஆகிரி ஹயாத்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நேரத்தில் எங்களுக்கு இஷா தொழுகையை செய்தார்கள், தொழ வைத்தார்கள். இன்னொரு ஹதீஸ்ல கரெக்டா மௌத்தா போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, நபிகள் நாயகம் மரணிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இஷா தொழுகையை தொழுவித்தார்கள். ஃபலம்மா சல்லம, அவர்கள் சலாம் கொடுத்தவுடன், காம எழுந்து, ஃபகால அவங்க என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அர ஐத்தக்கும் லைலத்தக்கும் ஹாதிஹி, அதாவது உங்களுடைய இந்த இரவில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஐத்தக்கும் லைலத்துக்கும் ஹாதி, உங்களுடைய இந்த இரவில் உங்களை பற்றி நீங்கள் அறிவீர்களான்னு கேட்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இப்ப இந்த நைட்ல இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கு, நமக்கு தெரியுமா இல்லைங்களா, நமக்கு தெரியும். அப்ப இந்த இரவுல உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அறிவீர்களாங்கிற சொல்ல கேட்டவுடனே இன்னொரு அறிவிப்புல வருது, சஹாபாக்கள் ஆமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதா வருது. அப்போ நபிகள் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு, சனத்தி மின்ஹா, இந்த இரவுலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, நபிகளா எப்போ மரணிக்கிறாங்க, ஹிஜ்ரி 10. அப்ப ஹிஜ்ரி 10 ரசூல்லா ஹிஜ்ரத் பண்ணதான் ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 10 நபிகளா மௌத்தா போறாங்க. இந்த இரவிலிருந்து 100வது நாளுடைய துவக்கத்தில், 100வது வருடத்துடைய துவக்கத்தில், இந்த இரவிலிருந்து 100வது வருடத்தினுடைய துவக்கத்தில், லா யபுகா மிம்மன் ஹுவ அலா தஹரில் அர்லி அஹதுன், இன்றைக்கு இந்த பூமியின் மேற்பகுதியில் யாரெல்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்களோ இவர்களில் யாருமே செய்ய மாட்டார்கள், எஞ்சி இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 10 சொல்றாங்க. ஹிஜ்ரி 10 இருந்து 100 வருஷம் வச்சா எத்தனை வருஷம் வரும், 110. இந்த இரவிலிருந்து அந்த இரவுல ரசூல்லா எந்த இரவுல மக்களுக்கு சொல்றாங்களோ அந்த இரவுல இருந்து, அந்த இரவுக்கு மறுநாள் காலையில பிறகுற புள்ள கூட இதுல அடங்காது. அவங்க என்ன செய்யலாம், 100 வருஷத்துக்கு மேல வாழலாம். நபிகள் நாயகம் இந்த செய்தியை சொல்லக்கூடிய அந்த இரவில் பூமியினுடைய மேற்பரப்புல யாரெல்லாம் அன்னைக்கு ஹயாத்தா இருந்தாங்களோ அவங்க யாருமே செய்ய மாட்டார்கள், உயிரோடு இருக்க மாட்டார்கள். அப்படி என்ன அர்த்தம், 100 வருஷத்துக்குள்ள
அன்னைக்கு அந்த இரவுல பிறந்த குழந்தையா இருந்தா கூட அது 110 வயசு வரைக்கும் கண்டிப்பா வாழாது. எத்தனை வயசு வரைக்கும் தான் வாழும்? அதிகபட்சம் 100 வயசு வரைக்கும் தான் வாழும். எல்லாரும் செய்வாங்க, மௌத்தாயிருவாங்க. அந்த இரவுல அந்த பூமியில மேல உயிரோடு இருந்த அனைவருமே செய்து விடுவார்கள், மரணித்து விடுவார்கள். அப்படிங்கிற தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இஷா தொழுகைக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல தலைப்புக்கும் இந்த ஹதீஸுக்கு என்ன சம்பந்தம்? தலைப்பு என்ன? இரவுல உறங்க செல்றதுக்கு முன்னாடி இரவு பேச்சில் ஈடுபடலாம், கல்வி குறித்து என்ன செய்யலாம், இரவு நேர பேச்சுக்கள்ல ஈடுபடலாம் என்பது தலைப்பு. அப்ப அந்த தலைப்புக்கு இந்த ஹதீஸ்ல என்ன சட்டம் இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை முடித்த பிறகு சலாம் கொடுத்தவுடன் செய்றாங்க, சஹாபாக்களுக்கு ஒரு தகவலை சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்தினுடைய மேற்பரப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அன்றிலிருந்து என்ன செய்வாங்க, 100வது ஆண்டுகளுக்கு துவக்கத்தில் யாருமே உயிரோடு செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சுன்ன ஜமாத் தான் சொல்றாங்கல்ல, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு ஒரு ஹயாத்து நபிம்பாங்க. அதுதான் பொய். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாரும் நாம எப்படி வாழ்ந்து எப்படி மரணிக்கிறோம், அவங்களும் மரணித்து விட்டார்கள். ஒரு பேச்சுக்கு அவங்க ஹயாத்தா, ஒரு கற்பனைக்கு ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு சொல்லி வச்சிருந்தா கூட அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த 110 வருஷத்தை என்ன செஞ்சிட்டாங்க, 110க்குள்ள அவங்க கதை என்ன செஞ்சிருக்க முடிஞ்சிருக்கு. பொதுவாக எந்த ஒரு பொதுவான சட்டமாக இருந்தாலும் ஆதாரபூர்வமாக சில விதிவிலக்குகள் வரும் என்றால் அது மட்டும் விதிவிலக்காகும். என்ன விதிவிலக்கு? இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் இந்திரியத்திலிருந்து படைச்சிருக்கிறான். அப்படி வரும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்திரியத்தை படைக்கிறோம், அவங்க என்னது விதிவிலக்கு. ஈசா நபி விதிவிலக்கு. எல்லா மனிதர்களும் இந்திரியத்தில் தான் வந்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த மூவரும் விதிவிலக்காயிருவாங்க. எல்லா மனிதர்களும் யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, மனிதர்களே நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு ஆண் அந்த ஒரு பெண் ஆதம் ஹவ்வான்னு வச்சுக்கிட்டா கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருவாங்க, அதுல வரமாட்டாங்க. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு யாரும் கிடையாது, தந்தை கிடையாது, அல்லாஹ்வுடைய குன் என்ற வார்த்தையால் உண்டானவர். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக ஒரு சட்டத்தை சொல்லும் போது விதிவிலக்கு அதில் என்ன செய்கிறது. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லக்கூடிய அன்னைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் இருந்தார்கள். தஜ்ஜாலும் மனுஷன் தான், அவனும் இந்த உலகத்தில் என்ன செஞ்சான், இருக்கிறான். தஜ்ஜால் எப்பதான் அழிக்கப்படுவான்? கியாமத் நாள்ல ஈசா நபி வந்த பிறகு செய்யப்படுவான், அழிக்கப்படுவான். தஜ்ஜாலை அல்லாஹ் படைத்து விட்டான். அல்லாஹ் தஜ்ஜாலை படைத்து அல்லாஹ் இறுதி நாளுடைய சோதனைக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அப்போ இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் மேற்பரப்புல இருக்கக்கூடிய மனிதர்கள்ல யாருமே ஹயாத்தா இருக்க மாட்டாங்க சொல்லும் போது, ஒருவேளை தஜ்ஜால் இந்த உலகத்துடைய மேற்பரப்புல இல்லாம எங்கேயாவது அல்லாஹ் பூமிக்குள்ள கூட வச்சிருக்காரு, கற்பனைக்கு சொல்றேன் விளங்குறதுக்காக. ஆனா தஜ்ஜால் இந்த உலகத்துடைய மேற்பரப்புல இருந்தால் கூட அவன் என்ன செய்ய முடியாது, இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் வார்த்தையிலிருந்து விதிவிலக்கு. ஏன்னா அது ஆதாரபூர்வமான செய்திகள் செஞ்சிருக்கு, வந்திருக்குது, அதை நாம் என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு இன்னொரு சட்டம் என்னன்னா, சலாம் கொடுத்த பிறகு, இமாம் சலாம் கொடுத்த பிறகு அவசியமான பேச்சுக்களை தேவைகள் பேசிக்கலாம். இப்போ சலாம் கொடுத்த பிறகு நம்ம துவாக்கள் ஓதணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் துவாக்கள்லாம் ஓதணும். இதுதான் நபிகள் நாயகம் பெரும்பாலும் செஞ்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்யணும்னு சொன்னோம்னா, அது அவசியமான பேச்சுக்கள் சொல்லணும்னு சொன்னோம்னா சலாம் கொடுத்தவங்க செஞ்சுக்கலாம், மக்களை நோக்கி பேசிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா சல்லம, சலாம் கொடுத்தவுடன் காமன் செய்தார்கள், எழுந்தார்கள். அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சொன்னதுனால ஒரு அவசியமான முக்கியமான பேச்சுக்களை அறிவிப்புகளை என்ன செஞ்சுக்கலாம், சலாம் கொடுத்தவுடன் செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். அப்படிங்கிற சட்டத்தை நாம் என்ன செய்ய எடுக்கின்றோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த முன்னறிவிப்பு சரியாக நடந்திருக்கு. கடைசியாக மரணித்த ஒரு நபி தோழர் ஆமிர் இப்னு வாசிலா அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எந்த ஆண்டு, இவங்க தான் நபி தோழர்களே கடைசியா மௌத்தா போனவங்க. இவங்க எந்த ஆண்டு மௌத்தா போற, இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அப்போ அவங்க பிறந்தவங்களா இருக்கிறாங்க. அந்த நாள்ல என்ன செஞ்சாங்க, அந்த நாள்லயும் அந்த நேரத்தில் அவங்க பிறந்த ரொம்ப குட்டி குழந்தையா இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் இவங்க எப்போ மௌத்தா போறாங்கன்னா 110ஆம் ஆண்டு என்ன செய்றாங்க, மௌத்தா போறாங்க. கடைசியா நபிகள் நாயகம் அது சொல்லும் போது இருந்த அந்த சஹாபாக்கள்ல கடைசியா 110 ஆண்டு வரைக்கும் ஹிஜ்ரி 10 தான் சொல்றாங்க. அன்றிலிருந்து 100வது ஆண்டு துவக்கத்துல எந்த நபி தோழருமே என்ன செய்யல உலகத்துல கிடையாது. இந்த நபி தோழர் தான் என்ன செய்றாங்க, கடைசியா மரணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணக்கிட்டதிலிருந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா சரியான செஞ்சிருக்கிறாங்க. 100
அவங்க வந்து 100 ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு இஷாக்கு முன்னாடி தூங்குறதையும் இஷாக்கு பிறகு பேசிக்கிட்டு இருக்கே நிறுத்துறாங்கன்னு செய்கான ஹதீஸ் இருக்கு. நல்ல பேச்சுக்கள் இருக்கு, அதுல மார்க்கம் தொடர்பான பேச்சுக்கள், ஆகுமான பேச்சுக்களுக்கு அதுக்கு விதிவிலக்கு இருக்குது அப்படிங்கிற செய்தி நம்ம என்ன செய்கின்றோம் பார்க்கிறோம். அதனால இரண்டே முரண்பாடான செய்தி நம்ம எடுத்துடக்கூடாது. என்னடா ஒரு ஹதீஸ்ல வந்து இஷாக்கு பிறகு பேசக்கூடாதுன்னா தேவையற்ற பேச்சுக்கள், வீணான பேச்சுக்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆகுமான பேச்சுக்கள், கல்வி தொடர்பான பேச்சுக்கள், மார்க்கம் தொடர்பான பேச்சுக்கள், சமுதாயத்திற்கு தேவையான பேச்சுக்கள் என்ன செஞ்சுக்கலாம், பேசிக்கொள்ளலாம் என்பதை நம்ம செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு இன்னும் சில ஆதாரங்கள் இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.